அனைவருக்கும் வணக்கம். உங்கள் திருப்பூர் காளீஸ்வரி பேசுகிறேங்க. நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 12 ராசிகளுக்கு உண்டான தினப்பலன்கள் பார்க்கலாங்க. இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா திங்கட்கிழமை சங்கடகர சதுர்த்திங்க, சுப முகூர்த்தமான நாளுங்க. மேசராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் அப்படின்னா சுப விரயமான நாளாக இருக்கும். வரவுக்கு மீறிய செலவுகள் அதிகம், அலைச்சலை நீங்கள் சந்திக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா லாபகரமான நாளாக இருக்கும். குடும்ப உறவுகளால் ஆதாயத்தையும் மேன்மையும் சந்திப்பீர்கள். நண்பர்கள் ரீதியான சுமூகமான சூழ்நிலையை சந்திக்கக்கூடிய நாளாக இருக்குதுங்க. மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மதிப்பு, மரியாதை, கௌரவம் கூடுதலாக கிடைக்கும். தொழில் நிறுவனம் சார்ந்திருக்கிறவங்களுக்கு யோகமான நாளாக இன்றைய தினம் அமைச்சு கொடுக்குதுங்க. கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய நாளாக இருக்கு. உறவுகள் ரீதியான மேன்மையும் சாதகமான சூழ்நிலையும் சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க. ஆன்மீகம் நிச்சயமாக இன்றைய தினம் மன மகிழ்வை கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயங்க. சிம்மராசி நேயர்களுக்கு எதிர்பாராத லாபத்தையும் யோகத்தையும் கட்டாயம் சந்திப்பீங்க. குடுக்கல் வாங்கல் ரீதியான செயல்பாடுகளை மட்டும் கொஞ்சம் நிதானமாக செயல்படக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க. உறவுகளில் கொஞ்சம் கவனமாயிருங்க. கன்னிராசி நேயர்களுக்கு சந்திக்கக்கூடிய நபர்களால் ஆதாயமும் மேன்மையும் உருவாகக்கூடிய தினமாக இருக்கு. கணவன் மனைவி உறவுடைய பரஸ்பரம் பெருகக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டுன்னே சொல்லலாங்க. துலாம் ராசி நேயர்களுக்கு வேலை புழு அதிகரிக்கும். கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கக்கூடிய தன்மைகள், பொருளாதார ஆதாயத்தை சந்திக்கக்கூடிய யோகமான நாளாக இன்றைய தினம் மாற்றி அமைக்குதுங்க. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க. விருச்சிக ராசி நேயர்களுக்கு குலதெய்வத்தின் அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைப்பதோடு மன மகிழ்வான நாளாக இருப்பதோடு இன்றைய தினம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஆழ்மன சிந்தனை செயல்பாடுகள் தெளிவான ஒரு நாளாக அமைச்சு கொடுக்குதுங்க. தனுசு ராசி நேயர்களுக்கு நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். உறவுகள் ரீதியான அமைப்புகளில் மன மகிழ்வை கொடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. பொருளாதார ஆதாயத்தை சந்திப்பீங்க. மகர ராசி நேயர்களுக்கு எடுத்த காரியத்தை மிகச்சிறப்பாக முடிக்கக்கூடிய தன்மை, மன மகிழ்வோடு இளைய சகோதர ரீதியான செயல்பாடுகள் மேலோங்கி இருக்குங்க. கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா எடுத்த காரியம் சிறப்போடு மன மகிழ்வையும் சார்ந்து பொருளாதார ஆதாயத்தையும் குடும்ப உறவுகளால் ஆதாயத்தையும் உங்களுடைய பேச்சிற்கு மதிப்பளிக்கக்கூடிய தன்மைகளாக இன்றைய தினம் அமைச்சு கொடுக்குதுங்க. மீன ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிந்தனை செயல்பாடுகள் தெளிவாக இருப்பதோடு கொஞ்சம் சோம்பலை மட்டும் விட்டால் போதுமான விஷயமாக அமைத்து கொடுக்கக்கூடிய சிறப்பான நாள் அப்படின்னே சொல்லலாங்க. வரவுக்கு மீறிய செலவுகள் இருந்தாலும் ஆதாயத்தை காணக்கூடிய நாளாக அமைச்சு கொடுக்குதுங்க. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நபர்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி.